உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் ஜூலை 15ஆம் தேதி தொடங்கி வைக்கப்படுகிறது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைக்க இருக்கிறார். முதல் முகாமை ஜூலை 15ஆம் தேதி சிதம்பரம் நகராட்சியிலிருந்து அவர் தொடங்கி வைக்கிறார். உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் கீழ் 10,000 சிறப்பு முகாம்கள் தமிழ்நாடு முழுவதும் நடத்தப்பட இருக்கின்றன. ஜூலை 15 முதல் நவம்பர் வரை அனைத்து மாவட்டங்களிலும் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் கீழ் முகாம்கள் நடைபெறும். நகர்ப்புற பகுதிகளில் 3768 முகாம்கள் நடைபெற உள்ளன. விவரங்களோடு செய்தியாளர் கண்ணன் இணைக்கிறார். கண்ணன், உங்களுடன் ஸ்டாலின் எனும் திட்டம் அப்படிங்கிறது என்னென்ன சிறப்பம்சங்கள்? நிச்சயமாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உங்களுடன் ஸ்டாலின் என்ற திட்டத்தை சில ஆண்டுகளுக்கு முன்பு அறிவித்தார். இந்த திட்டத்தை பொறுத்தவரையில் மக்களின் குறைகளை அவர்கள் பகுதிகளுக்கே சென்று, அதாவது ஊரக பகுதிகள் என்றால் அந்த கிராமத்திற்கே சென்றும், நகர்ப்புற பகுதிகள் என்றால் அவர்கள் வீடுகளுக்கு அருகிலுக்கே சென்றும் ஒரு குறை தீர்வு முகாம் அமைத்து அதன் மூலம் அவர்களுக்கான குறைகளை தீர்ப்பதுதான் இந்த உங்களுடன் முதல்வர் ஸ்டாலின் திட்டத்தில் மிகவும் சிறப்பாகும். இதன்படி பார்த்தோம் என்றால் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் உங்களுடன் ஸ்டாலின் முகாமானது சுமார் 10,000 முகாம் நடத்தப்படும் என்று அறிவித்தார். இந்நிலையில் தொடர்பான அறிவிப்பை தமிழ்நாடு அரசாங்கம் வெளியிட்டுள்ளது. அதன்படி உங்களின் ஸ்டாலின் திட்டத்தின் கீழ் நடத்தப்படும் முதல் முகாமினை வரும் 15ஆம் தேதி தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சிதம்பரம் நகராட்சியில் தொடங்கி வைக்க உள்ளார். இதனைத் தொடர்ந்து தமிழகம் முழுவதும் இந்த முகாம்களானது நடத்தப்பட உள்ளது. அதன்படி நகர்ப்புறங்களில் 3768 முகாம்களும், ஊரக பகுதிகளில் 6232 முகாம்களும் நடைபெற உள்ளது. இந்த முகாம்களில் 13 ஆசத்துறைகளை சேர்ந்த 43 சேவைகள் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மிகவும் குறிப்பாக கூற வேண்டும் என்றால், இந்த உங்களுடன் ஸ்டாலின் முகாம்களில் கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கு விடுபட்டவர்களும் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி கலைஞர் மகளிர் உரிமை தொகை தகுதியுள்ள விடுபட்ட மகளிர் எவரேனும் இருப்பின் இந்த முகாம் மூலம் அந்த முகாம் நடத்தும் இடத்திற்கு சென்று விண்ணப்பிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த முகாம்களில் பெறப்படும் விண்ணப்பங்கள் மீது 45 நாட்களில் உரிய நடவடிக்கை எடுத்து அந்த மனுவிற்கு தீர்வு காணப்படும் என்றும் தமிழ்நாடு அரசு தற்போது வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கண்ணன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.